பயணிகளின் கவனத்திற்கு நாட்டிலேயே முதன்முறையாக தண்ணீர் கொண்டு ஓடும் ரயில் இயக்கப்பட உள்ளது. இந்த ரயில் ஹைட்ரஜன் ரயில் என்று அழைக்கப்படுகிறது. இந்த ரயிலின் சோதனை ஓட்டம் வரும் டிசம்பரில் நடைபெறும் என தெரிகிறது. ஹைட்ரஜன் மூலம் இயங்கும் இந்த ரயிலுக்கு 1 மணி நேரத்துக்கு 40,000 லிட்டர் தண்ணீர் தேவைப்படும். இதற்காக நீர் சேமிப்பு கிடங்கு கட்டப்படும். நீரில் இயங்கும் ஹைட்ரஜன் ரயிலின் ஹைட்ரஜன் எரிபொருள் செல் மற்றும் உள்கட்டமைப்பு சோதனை வெற்றி பெற்றுள்ளது. செல் மற்றும் ஹைட்ரஜன் ஆலையின் வடிவமைப்பு அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் 35 ஹைட்ரஜன் ரயில்களை இயக்க ஆயத்தம் செய்யப்பட்டுள்ளது. ரயில்வே தகவலின்படி ஒரு ஹைட்ரஜன் ரயிலின் விலை சுமார் 80 கோடி. நீரில் ரயில் எப்படி ஓடுகிறது என்று மக்கள் ஆச்சரியப்படக்கூடும். இந்திய ரயில்வே 2030ஆம் ஆண்டுக்குள் கார்பன் உமிழ்வு இல்லாத நிலையை உருவாக்க இலக்கு நிர்ணயித்துள்ளது. இந்த இலக்கை நோக்கிய முயற்சியாக ஹைட்ரஜன் ரயில்களை இயக்க ரயில்வே முடிவு செய்துள்ளது. இந்த ரயில்கள் இயக்கம் அடுத்த ஆண்டில் தொடங்கும் என்று நம்பப்படுகிறது. ஹைட்ரஜன் ரயிலில் டீசல் என்ஜின்களுக்கு பதிலாக ஹைட்ரஜன் எரிபொருள் செல்கள் உள்ளன. அவை கார்பன் டை ஆக்சைடு, நைட்ரஜன் அல்லது கார்பன் துகள்களை வெளியிடுவதில்லை. இந்த ரயில்களை இயக்குவதன் மூலம் சுற்றுச்சூழல் மாசுபாட்டை கட்டுப்படுத்தலாம். ஹைட்ரஜன் எரிபொருள் செல்கள் உதவியுடன் இந்த ரயிலில் ஹைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜனை மாற்றி மின்சாரம் தயாரிக்கப்படுகிறது. இந்த மின்சாரம் ரயிலை இயக்க பயன்படுகிறது. ஹைட்ரஜன் வாயுவில் இயங்கும் என்ஜின்கள் புகைக்கு பதிலாக நீராவி மற்றும் தண்ணீரை வெளியிடும். இந்த ரயிலில் டீசல் என்ஜினை விட 60% குறைவாகவே சத்தம் வரும். இதன் வேகம் மற்றும் பயணிகளை ஏற்றிச் செல்லும் திறன் ஆகியவை டீசல் ரயிலுக்கு சமமாகவே இருக்கும். நாட்டின் முதல் ஹைட்ரஜன் ரயில் ஹரியானாவில் ஜின் சோனிபட் வழித்தடத்தில் 90 கிலோமீட்டர் தொலைவுக்கு இயக்கப்படும் என்று கூறப்படுகிறது. இது தவிர இந்த ரயிலை டார்ஜிலிங் ஹிமாலயன் ரயில்வே, நீலகிரி மலை ரயில், கல்கா சிம்லா ரயில், மாதேரன் ரயில்வே, காங்ரா பள்ளத்தாக்கு, பில்மோராவாகாய் மற்றும் மார்வார் தேவ்கர் மதரியா வழித்தடங்களிலும் இயக்கலாம் என ரயில்வே திட்டமிட்டுள்ளது. இந்த ரயில் மணிக்கு 140 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் என்று நம்பப்படுகிறது. இந்த ரயிலை தொடர்ந்து 1000 கிலோமீட்டர் வரை இயக்கலாம் என்றும் கூறப்படுகிறது.